நீ சொல்வதை கேட்பதற்கு இங்கு யாருக்கும் நேரமில்லை. இறைவன் படைப்பில் 2 காதுகள் இருந்தாலும் அவசர உலகில் உன் உணர்வுகளை புரிந்து கொண்டு உன்னை கேட்பதற்கு ஆளில்லை. நீ எதிர்பார்த்து யாரிடமும் எதுவும் சொல்லிவிடாதே. யாரும் உனக்கு காது கொடுக்க மாட்டார்கள். பல நேரங்களில் நீ சொல்வதை நீ மட்டும்தான் கேட்க வேண்டும். சில நேரங்களில் ஜெபத்தில் இறைவன் என்னை கேட்கிறார் என்ற நம்பிக்கையில் முன்னோக்கி செல்வோம். நீ பேசு, நான் கேட்கிறேன் என்று சொல்ல யாருமில்லை என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உன் மதிப்பை நீயே குறைத்துக் கொள்ளும் வண்ணம் அவர்களிடம் போய் கெஞ்சி நிற்காதே. பேச விருப்பமில்லாதவர்கள் முன் கண்ணீர் வடிக்காதே. காதுகள் அடைபட்டு கிடக்கும் அவனுக்கு உன் ஆதங்கம் புரியாது. உன்னை யார் கேட்கிறார்களோ அவர்களிடம் பேசு. மதிக்காதவர்கள் மேல் உன் கவனத்தை வைக்காதே. அமைதியாக விலகிச் சென்றுவிடு. இதை பலவீனம் என்று சிலர் சொல்லுவார்கள். உன்னை காயப்படுத்திய இடத்தில் நீ மீண்டும் நிற்க துணிவதுதான் பலவீனம். கத்தி கத்தி அறிவுரை சொன்னாலும் காதில் விடாது. உன் நேரத்தை வீணாக்காதே. உன் மௌனத்திற்கு அர்த்தம் கொடுப்பான். உன் கண்ணீரை கேலி செய்வான். வார்த்தையை குறைத்து பேசுவான். இப்படிப்பட்டவர்களிடம் மனதில் இருக்கும் அத்தனையும் கொட்டிவிடாது. உன்னை மதிக்கும் ஒருவன் இருந்தால் போதும். உன் சுமைகள் காணாமல் போய்விடும். உன் உறவை பாரமாக நினைத்து உன்னை சுமையாக பார்க்கும் மனிதர்களை நீ ஏன் மதிக்க வேண்டும்? யாரும் உன்னை மதிக்கவில்லை என்றாலும் நீ தேவனின் செல்லப்பிள்ளை. உன் கண்ணீரை காண்கிற தேவன். உன் இருதயத்தின் எண்ணங்கள் அவருக்கு தெரியும். உன் அமைதிக்கு பின்னால் இருக்கும் சோகமும் புரியும். வார்த்தையில் சொல்வதற்கு முன்னால் உன் உள்ளத்தின் சத்தம் அவருக்கு கேட்கும். தேவன் உனக்காக அவர் இருதயத்தை திறந்து வைத்திருக்கிறார். உள்ளத்தின் அழுகுரல் அவருக்கு புரியும். உனக்கு நேரம் கொடுக்க அவரால் மட்டுமே சாத்தியம். உன்னை கேட்பவர் ஒருவர் இருக்கிறார். உன் வார்த்தைகளை கேட்க தேவன் இருக்கிறார். கவனத்துடன் கேட்பார், அன்புடன் கேட்பார், கருணையுடன் பதிலும் கொடுப்பார். கேட்க யாருமில்லை என்ற கட்டை அவிழ்த்துவிடு. உன்னுடன் தேவன் இருக்கிறார். அப்பா என்று கத்தி கதறினாலும், சோகத்தில் குரலடங்கி அமைதியாய் சொன்னாலும் உன் நிலையை புரிந்து கொண்டு உனக்கு செவி கொடுப்பார். தன்னை அண்டிக் கொண்ட ஷேத்ராக் மேஷாக் அபெத்நேகோவுடன் 4வது நபராக தீச்சுளையில் நின்ற தேவன் பிரச்சனைகளை தட்டி கேட்டு தேவனை மட்டுமே துதித்து புண்ணியவானாக வாழ்ந்த தானியேல் மேல் பொறாமை கொண்டு அவனை பிடித்து சிங்க குகையில் போட்டார்கள். தேவன் சிங்கங்களின் வாயை கட்டி வைத்தார். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் உண்மையில் கரிசனையாயிருக்கிறார். நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். உன் விசுவாசம் தேவனை தொடும். ஜெபத்தில் நீ சொல்லும் வார்த்தைகள், மனதின் அழுகுரல், நேரமில்லை என்று ஒதுக்கி வைத்த நபர்கள், உன்னை புறக்கணித்தவர்கள் எல்லாம் தேவனை விட பெரியவர்கள் இல்லை. தேவனோடு நெருங்கிச் செல். அவர் உன்னை ஆறுதல் படுத்துவார். சத்திய வசனங்களை இருதயத்தில் பொறித்து வைத்துக்கொள். அது உன்னுடன் பேசும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று மத்தேயு 7:7 சொல்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்று சங்கீதம் 34:17 சொல்கிறது. தேவனிடத்தில் உன் இருதயத்தை ஊற்று. அவர் உன்னை கேட்க தயாராக இருக்கிறார். ஆமென்.